யாராவது இறை நம்பி இதுவும் யாயோல் லசீன் ஆமனும். உங்களுக்கு தான் யாயோல் லசீன் ஆமனுன்னு கூப்பிட்டா உடனே உங்களுக்கு சிலுத்துக்கும்ல, சிலுத்துக்குங்க. இல்லை என்ன சொல்கிறான், இது வந்து இப்போ நீங்கள் அப்போ சவுதி அரேபியாவோட நெருங்கிய நண்பர் யார்? இஸ்லாமிய நாடுகளா? அரப் லீக்னு வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்? அரப் லீக். அதில் வந்து அரபி பேசாத நாடுகள் வந்து உறுப்பினர்கள் கிடையாது. இது ஜாஹிலியத். இது அரபி பேசலைன்னா களிமா சொல்லியிருக்கிற இஸ்லாமிய நாடுகள் மற்ற இஸ்லாமிய நாடுகள் உறுப்பினராக சேர்த்தணும்ல. ஒரு மீட்டிங் போடணுன்னா மற்ற இஸ்லாமிய நாடுகளை சேர்த்தணும்ல. எங்கே சேர்த்துறாங்க? அரப் லீக் அது வச்சுருக்கான். ஓஐசி வச்சுருக்கான், ஆயில் சார்ந்த நாடுகள். ஓபெக்குன்னு வச்சுருக்கான், அந்த மாதிரி வச்சுருக்கான், அது வச்சுருக்கான். புரியுதா? இப்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த தீனை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிட்டாங்க பாருங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இது 2வது ஆர்டர் அல்லாஹ் சொல்கிறான். தீனை எப்படி விளையாட்டாக எடுத்துக்கிறது? ரசூலுல்லாவுடைய மக்சதை செகண்டரியாக வைக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய, அதை சொன்னதில்லை, அல்லாஹ் எதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டானோ அதை தூக்கி சைடில் வச்சுட்டு, எது பெரிய பிரச்சனை இல்லையோ அதை தூக்கி மெயினாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டு இருக்கிறவங்க கிண்டல் பண்ணப்போ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு வேலை சொல்கிறேன் உனக்குன்னு வச்சுக்கோ. ஒரு வேலை சொல்கிறேன். இப்போ அந்த வேலையில் மெயின் வேலை அது, சைடு வேலை அது. இன்னொன்று, மெயின் வேலையை தூக்கி சைடில் வச்சுட்டு சைடு வேலையை எடுத்து மெயினில் வச்சுட்டு பாருங்கள், நீங்கள் ஆர்டர் போட்டிங்களா, நான் செஞ்சுட்டேன் பாருங்கள் அப்படின்னா எனக்கு கோவம் தானே வரும். ஏண்டா மண்ணாங்கட்டி, என்ன ஆர்டர் போட்டேன், நீ என்னத்தை செஞ்சு வச்சுருக்க? புரியுதா? அவருடைய பர்பஸை நீ தெரிஞ்சு தான் பண்ணியா? வீணடிச்சிட்ட.